தையல் தையல் பழைய துணி தைக்கிறதுக்கு தையல். ஏம்மா எதுவும் தைக்கணுமாம்மா? சரிங்கம்மா. தையல் தையல் பழைய துணி தைக்கிறதுக்கு தையல். நல்லா சிறப்பாக தைச்சி கொடுத்துருவேம்மா. தையல் தையல் தையல். எதுவும் துணி தைக்கணுமாம்மா? தையல் 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 தைக்க தையல் தையல் துணி தைக்கிறதுக்கு தையல். தையல் மிஷின் தைக்கணுமா? இன்னைக்கு ஒன்றும் போனி ஆகலை. பிள்ளைங்க என்ன செய்துகளோ பட்னியாக இருக்குங்க, பட்னியாக கிடக்குங்க. என்ன பண்ணுறது? ஒன்றும் போனி ஆகலையே. ரொம்ப பசிக்குதுமா, இப்பயாச்சும் சாப்பாடு போடவே மாட்டியாம்மா? இருமா, அப்பா தச்சுட்டு வருவார். தச்சுட்டு வர காசு கொண்டு வந்தது நம்ம அரிசி வாங்கி சாப்பிட்லாம். சரியா? அப்பா வேற எங்கிட்ட அலையிறாரோ தெரியல. இன்னைக்கு தைக்க கிடச்சிருக்கா அதுவும் தெரியல. எப்படியாவது இன்னைக்கு உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? சரி, நீ அது வரையும் தூங்கு. அப்பா வரும், நான் உசுப்புறேன். ஒன்றும் கிடைக்கல. பிள்ளை என்ன செய்தா? அம்மா காமாட்சி, என்னங்க? என்னம்மா செய்கிறா? இந்த இருக்கேங்க. பிள்ளை என்ன செய்யுது? பிள்ளை பசிலே தூங்கிருச்சு. பசியிலே தூங்கிருச்சா? நானும் எல்லா தடவும் போயிட்டு வந்துட்டேம்மா. ஒன்றும் கிடைக்கல. யாரும் ஒரு துணி கூட கொடுக்கலாமா? என்ன செய்யன்னு தெரியல. பசிங்க, ரொம்ப பசிக்குது. என் பிள்ளை இப்படி தூங்குதே. சாப்பிட்டுச்சோ? 2 நாளாக சாப்பிடாம இருக்கு. யாருமே துணி கொடுக்கலம்மா. இப்போ என்ன பண்ணுறது? என்ன செய்யன்னு தெரிலம்மா. சரி இரு, நான் மறுபடியும் இன்னும் 2-3 ஏரியா போயிட்டு வரேன். சரி வாங்க. சாப்பாடு கிடைச்சிச்சு. சரி வாமா, என் கூட வாமா. ஏதாவது ஏற்பாடு பண்றேன். பாப்பா எந்திரா, போவோம். எந்திரிடா அம்மா. பாப்பா அப்பா கண்மணி எந்திரா. வாடா போவோண்டா, வாங்குவோண்டா வாடா. எங்கிட்ட நமக்கு ஏதாவது கிடைக்கும், யாராவது தைக்க துணி கொடுப்பாங்க. வா வாங்கி தரேன். வா வாடா வாங்க, என் கூட வாங்க. ஏதாவது துணி கிடைக்கும். சாப்பாடு கிடைச்சா கூட இல்ல, ஏதாவது துணி கொடுப்பாங்கம்மா. அங்கேயே நம்ம ஏதாவது உனக்கு வாங்கி தரேன். பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுமா. இருமா, போகுமா. கடவுள் வழி விடுவாரு. பார்த்து. தையல் தையல். வாங்கடா. துணி தைக்கலையோ? தையல் தையல் தையல். நான் வேணா அந்த வீட்டில் கேட்டு வரவா? 2-3 வீட்டில் கேளுமா, யாராவது தைக்கிறாங்களான்னு கேளுமா. வாமா, நீ இப்படி சத்த உட்காருடா. நான் போய் அந்த வீட்டில் கேட்டு வரேன். கேளுமா. யாருக்கும் துணி தைக்க வேண்டியிருக்கான்னு கேளுமா. நான் இப்படி உட்காந்துருக்கேன். துணி கொடுத்தாங்கன்னா இப்போ தச்சு கொடுத்துருவோம். பழசு இருந்தாலும் கேளு. சும்மா நமக்கு இப்போ சாப்பாடுனும்ல பிள்ளைக்கு. அக்கா, ஏதாவது துணி தைக்க இருந்தா கொடுங்கக்கா. நீயும் பாவம். எப்படி இருந்தாலும் இப்போ உடம்பு மெலிஞ்சு ப்ளவுஸ் லூஸ் எல்லாம் லூஸ் ஆயிருச்சு. வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு போவோம். உன்னையும் இப்படி வச்சிருக்கேன், ரோடோட அலைய விடுறேன் நான். விடுங்க, பாப்பா முதல்ல சாப்பிட. எங்க கேட்டாலும் கிடைக்கலையே, என்ன செய்யறதுன்னு தெரியல. பிள்ளை வேற பசியில இருக்கு. ஏங்க அங்கேயும் இல்லையா? கேட்டுட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி வாமா வாமா, வாடா கண்மணி வா. அப்போ ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், ஏதாவது நடக்கும். வா. பாப்பா பசியில இருக்கா? இந்த வா வா, ஏதாவது போய் கேட்போம். 4-5 பேர் கேட்போம். வா. தையல் இங்கிட்டலாம் கேட்டாச்சு, இல்லைன்ட்டாங்க. நம்ம அடுத்த தெருவுக்கு போய் கேட்போம். கண்மணி, கண்டிப்பாக அப்பா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்டா, கவலைப்படாம வாடா. தையல் தையல். இந்த தெருவுக்கு போமா? ஆமாம், இங்கிட்டு கேட்கப்போம். தையல் தையல். கால் வலிக்குதாடா? ஒரு இடத்துல உட்காரியா? தையல் தையல். துணி தைக்கலையோ? தையல். நம்ம நிலைமை எப்பங்க மாறப்போகுது? நம்ம நிலைமை கண்டிப்பாக மாறுமா, நீ கவலைப்படாம இரு. மாறப்போகுது. பசி கூட. கடத்தெருவில் ரத்தம் கொடுத்தா 100 ரூபா தரேன்னாங்க. நான் வேணா போய் கொடுத்துட்டு வரட்டா? பிள்ளை பட்னியா இருக்குல்ல. அதெல்லாம் வேண்டாம், நான் வேணா கொடுக்குறேன். வேணாம்மா. நீ எப்படி இருந்த பிள்ளை, உன்னை எப்படி நான் ரோடா அலைய விடுறேம்மா. இப்படி இருந்த பிள்ளை உன்னை நான் அப்படி ரோடா அலைய வைக்கிறேம்மா. பரவாயில்ல, நான் போய் ரத்தம் கொடுத்துட்டு அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு வரேம்மா. பிள்ளை பட்னியா இருக்குல்ல. வேண்டாம், நீங்க தான் வேலைக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் 2 தெரு மட்டும் கேட்போம். இல்லைன்னா அந்த ரத்த பேங்க்ல போய் என் ரத்தத்தை கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கிட்டு வரேம்மா. சரியா? நீங்க ரத்தம் கொடுத்தா எப்படி வேலைக்கு போக முடியும்? எப்படினாலும் சமாளிப்போம்மா. என்ன செய்யா? தையல் 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 தையல். பழைய துணி தைக்கணுமா? நீங்க நில்லுங்க, இங்க கேக்குறேன். இங்க கேளுமா. பழைய துணி எதுவும் தைக்கணுமா? சரிங்கம்மா. சரிங்க.
தையல் 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 தைக்கணுமா? இந்த தெருவில் கேட்டு வரியாமா? நீங்க உட்காந்துருக்கீங்களா? சரிம்மா, நான் அப்படி உட்காந்துருக்கேன். இந்த வீட்டுக்கிட்ட உட்காந்துருக்கேன். இங்க உட்காந்துரு, அம்மா போயிட்டு வரேன். உட்காருமா தங்கப்பில், உட்காரு. இன்னும் எத்தனை வீட்டுக்கு போக தெரியலையே, முடியல. அக்கா, தைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஸோ எங்கேயுமே கிடைக்கலையே, முடியல என்னால. தண்ணி கூட கேட்டா கொடுக்க மாட்டாங்க. என்ன வீடு பட்னியா இருக்காது, கிருகிருன்னு வருதே. வா அங்க போய் கேட்போம். யாராவது ஒரு ஆள் கொடுத்தா கூட அவளுக்கு பசி என்னான்னு சரி பண்ணிடுவேனே. ஒரு ஆள் கூட துணி கொடுக்கலையே கடவுளே. கையில் இவ்வளோ தொழில் இருந்தும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. முடிச்சுட்டாங்க. வீட்லயா தண்ணி கேட்போமா? அக்கா அக்கா, தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா. ஏக்கா இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா. போங்கம்மா, ஒண்ணும் இல்லம்மா, தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, போங்கம்மா, கொஞ்சோண்டு கொடுங்கக்கா. தண்ணி போங்கம்மா, வெளியே போங்க, போங்கம்மா. மேல ஊத்துறாங்க. ஏங்க இங்க பாருங்க. என்னம்மா தண்ணி தண்ணி போய் பிள்ளை மூஞ்சில ஊத்திங்க பாருங்க. இவங்களாம் மனுஷங்களே கிடையாதுமா. நீ வாமா, நீ வாடா தகவல. என் பிள்ளை எந்த நிலைமைக்கு பாக்குறது என்னால முடியல. ஒரு மடக்கு தண்ணி தானே கேட்டோம். என்ன கடவுளே, என் மகளுக்கு இந்த நம்ம வேற இடத்துக்கு போவோம். வாங்க, நான் ஏதாவது வாங்கிக்கிறேன்டா. வாடா, கடை வீதிக்கு போய் நான் என் ரத்தத்தை கொடுக்குறேன். வா, 100 ரூபா கொடுக்குறேன்னாரு அந்த சாரு. வா போ, நீ வாடா, அழுகாடா. வாமா, நீ வாடா, வாயா. வாமா, எங்க கடையில ஏதாவது வாங்கிக்கணும், பசிக்குது, ரொம்ப பசிக்குது எனக்கு. என்னன்னு பாரு. தூக்குங்க தூக்குங்கயா, தூக்குங்க 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 தூக்குங்க. என்னாச்சு என்னாச்சு? தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு. என்னாச்சுயா, என்னாச்சு? ஐயோ கொடுமையே. இது என்ன தையல் மிஷின் உங்களுதா? என்னமாச்சு? தையல் மிஷின் வச்சுட்டு பட்னியா இருக்கலாமாயா? என்னாச்சு? நான் எங்க கூட்டிட்டு வா. சரி சரி, அழுகாதீங்க அழுகாதீங்க, வாங்க வாங்க. இங்க வாங்க, உள்ள வாங்க. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. உள்ள போங்க, நான் வரேன். உள்ள போங்க. சோறு கிடைக்குமாங்க? உங்களுக்கு வாழ்க்கை பூரா சாப்பாடு நீங்களே சம்பாதிக்கிறாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க, அழுகாதீங்க. இருங்க, நான் மிஷின் எடுத்துட்டு வரேன். போங்க. ராணி, உங்களை மேலே கூட்டிட்டு போகணும். வரேன், சரிங்க, வரேன். வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க தம்பி, உள்ள வாங்க. எதுக்கு அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க? வாங்க 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 வாங்க, நீங்க அழுகாதீங்க, எந்திரிங்க. காலம்பூரா சாப்பாடு போடக்கூடிய மிஷினை தூக்கிட்டு நீங்க பட்னி அலையலாமா? ஒரு ஆளு கூட கொடுக்கல. அதோட மதிப்பு என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க
முன்னாடி பிள்ளைகளா பட்டியா இருக்கு. இதே கடைசியாக இருக்கட்டும், விடுங்க. இந்த பட்னி இன்னையோட கடைசி. வாங்க 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 வாங்க. ராணி உள்ள கூட்டிட்டு போ. பாப்போம். உள்ள வாங்க. போங்க உள்ள, போங்க உள்ள. உட்காருங்க. உட்காருங்க. நீங்க மேல உட்காருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. டெய்லர் வந்து பாப்பா உட்காருடா. டெய்லர் சாதாரண மனுஷன் கிடையாது. உட்காருங்க மேல. அவளும் டெய்லர் உட்காருங்க தாங்கய்யா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முதல்ல நல்லா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. 2 நாள் ஆச்சுங்க நாங்க என்னம்மா சாப்பிடவே நீங்க இல்ல. கையில தையல் மிஷினை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க. நீங்க சாப்பிட்டது போக 4 பேருக்கு நீங்க சாப்பாடு போடலாமையா? அவ்வளவு பெரிய கலையை கையில கத்து வச்சிருக்கிறீங்க. தெருவா அலையிறோம், தைக்க யாரும் கொடுக்க மாட்டோம். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. 2 நாளா பட்டினியா. 2 பேருமே டெய்லரா? ஆமாங்க. என்னம்மா நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் கத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா? எங்க பாருங்க, என்னைய பாருங்க. அதாவது டெய்லர் தேடி தான் மக்கள் வரணும். நாம மிஷினை தூக்கி தெரு தெருவா அலைஞ்சோம்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அந்த வெயில்ல அந்த மிஷினை தோல்ல தூக்கிட்டு நடந்து போகும்போது சொல்லிட்டேலா வளைக்குதுங்க. மிஷினை தூக்கிட்டு போக முடியலையா? ஆமாங்கய்யா. அவனோட வேதனை எவ்வளவு வேதனை தெரியுமா? அதை மதிக்க மாட்டாங்க. அவங்கள மதிக்க வைக்கணும். டெய்லர் தொழில் சாதாரண விஷயம் கிடையாது. தண்ணி கேட்டா கூட கொடுக்கலங்கய்யா. அந்த தண்ணி மேல ஊத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம். அதாவது தீண்டத்தகாதவங்க மாதிரி ஆக்கியிருக்காங்க. நீங்க அழுகாதீங்க. இங்க பாருங்க, நீங்க கத்துக்கிட்டு இருந்த தையல் கலையை வச்சு உங்களை எந்த நிலைக்கு உச்சத்துக்கு கொண்டு போறேங்கிறத மட்டும் பாருங்க. உங்களை தேடி வருவாங்க. தண்ணி ஊத்துனாங்களே உங்க மேல, அவங்க உங்ககிட்ட தைக்க வருவாங்க. இதே ஏரியால உங்களை நல்ல சொந்தம் ஒரு கடை வச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களை நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறேன். இதுக்கு என்னோட பாடுபடுறது எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அதை எப்படி செயல்படுத்தணுங்கிறது தெரியல. நான் உங்களை செயல்படுத்த வைக்கிறேன். இந்த தையல் தொழிலை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அதை கையில் கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் வழி தெரியாமல் சிரமப்பட்டிருக்கீங்க. இவ்வளவுதான் உங்க பிரச்சனை இன்னையோட முடிஞ்சிருச்சு. உங்க கண்ணீர் இன்னோட முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க, யாரையுமே கையெடுத்து கும்பிடவே கூடாது. அதுவும் டெய்லர் வந்து தலகுனியவே கூடாது. டெய்லர் வந்து தலகுனியவே கூடாது. ஏன்னா மானத்தை காக்குற ஒரு உன்னதமான ஒரு கலை. அந்த கலை எல்லாத்துக்கும் வராது. அது ஆர்வமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது கத்துக்க முடியும். அதை கத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு நீங்களாம் அழுகக்கூடாது. சரிங்க, சந்தோஷப்படுங்க. எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. எங்களுக்கு திறமை இருக்குங்க, ஆனா இடம் இல்ல. அதேதான், அந்த திறமையை பயன்படுத்த தெரியல. ரத்தம் கொடுத்தா 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அந்த கொடுமையான விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இனிமேல் நீங்க சாப்பிட்டு நீங்க 4 பேருக்கு சாப்பாடு போட போறீங்க. சரியா? ரைட். இதுக்கு அந்த வெளி உலகத்துக்கு நான் காமிக்கிறேன். சரியா? முதல்ல ராணி உங்களை சாப்பிட வை. கீழே கூட்டிட்டு போய் உங்க முதல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற எல்லாம் பேசிட்டு உங்களை இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரைட்டா? சரி போங்க. சரி போங்க, சாப்பிடுங்க. போடா பாப்பா, போய் சாப்பிடு. போங்க. நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், போங்க. வாங்க. இந்த செக்ஷன்ல தான் நீங்க வேலை பார்க்க போற இடம். சரிட்டா? வாங்க. கையெழுத்துல ஆள் இருக்காங்களா? சரி, சாப்பிட்டீங்கல்ல? சரி வாங்க வாங்க. சரி தூங்கட்டும். இங்கே தானே நீங்கள் வேலை பார்க்க போகிற இடம். சரியா? இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தையல் கலையை எவ்வளோ தெளிவாக பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் போகுது. வாங்க, மிஷினில் உட்காருங்க. இப்படி உட்காருங்க.
நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க போங்க. நீங்கள் உட்காருமா. ம் உட்காருங்க. மெஷர்மெண்ட் சார்ட் கொண்டு வரேன் சரியா? நீங்கள் பார்த்து ஒரு சாம்பிளை பண்ணி கொடுங்க. அதை பார்த்துட்டு நான் என்னங்கிறத சொல்லுவேன் சரியா? சரி.